சாமி ஒருத்தரை கூப்பிட்டுருந்தா அவருடைய காரியத்தை கூட எனக்கு ரெக்கார்ட் பண்ணி விட்டு அவன் வந்து உட்காந்துருவான். நான் அவர் இடத்துல ஆராய்ச்சி பண்ணாம சொன்னோம்னா அது தப்பா பேர். புரியுதா? தெளிவா கேட்டு வரும். கருத்தாமி ஆம்பளை பிள்ளை பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வரலாம். எது செய்யணும் பையனுக்கு? கால விட்டுலாம். புரியுமா கேட்கணும். அது எவ்வளவுண்ணே? பக்கத்துல வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆனந்த நாராயணா கோவிந்தா பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? இருக்கு. உன்னுடைய பையனுக்கு 1.25 ஆண்டுகளாக வேலை சம்பந்தமான முயற்சிகள் பல செய்தும் சும்மா ஒரு நிலையில்லாத பணிகள் தான் நடக்குமே தவிர மன திருப்தியான வேலை கிடைச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? திருப்தியான நிலை இல்ல. ஆனா அந்த நிலை கண்டினியூ ஆகுமா ஆகாதா? அதனால வேற டிபார்ட்மெண்ட் பார்க்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல கால விட்டு வா. என்னையா? சரி, கரெக்ட், ஓகே, தள்ளிடலாம். இப்பொழுது சனி பகவானுடைய தோஷத்தினால் அவனுடைய வேலை துண்டிக்கப்பட்டது. பங்குனி மாதத்திலிருந்து வேலை தொடரும். வெற்றியாகி தாரேன், பணமும் தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா நான் கொடுக்கிற விபூதிய காட்டுல போடு. கோளாறு இல்லாம காப்பாற்ற வெற்றியாகிட்டார். கருதாமிக்கு கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? துல்லியமா நான் கூப்பிட்டுருக்கேன், அவங்க மட்டும் தான் வரணும். கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? எங்க காருக்கு அந்த பிள்ளை கால இவ்வளவு துல்லியமா கூப்பிடும். அது அறகுறையா விழுப்பு ஓடியா என்ன அர்த்தம்? முதல்ல யார்? தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா மானாபிமானங்களை காக்குமா. பொம்பளைதானது என்ன பேர் அவ பேரு? இன்னொரு காரணம் உன் பிள்ளை மேல குற்றம்னு உத்தரவாயிடுது. ஆனா அவங்க காட்டக்கூடிய ஜாடைகளோ நம்ம பிள்ளைய குற்றம் சொல்லிதான் மன வருத்தத்தை உருவாக்கிட்டாங்க. அதனால அந்த வாழ்க்கையை சேர்த்து வச்சா போதுமா இல்ல வேண்டாம்னு முடிவாகணும்? நல்லபடியா ஆக்கி தரணும். கொஞ்சம் பக்கத்துல வா. மருமக மனத்தை கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கண்ண முடி உட்காருங்க. கொஞ்சம் கண்ண முடிக்கா அப்பா அவன் உட்கார காட்டு. தேடி கதறிக்கிட்டு ஓடி வாரான். அப்படி ஜெயிச்சு தரேன். நல்லா இந்த அப்பா உடல்நிலையை காப்பாற்றி தரேன், தொழிலையும் வளமாக்கி சந்தோஷமா. அப்படி மதுரை மாநகர் என் தொழில் வளமாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ புளிச்சு போச்சு. புளிச்சுட்டாயா? என்ன தொழில் தம்பி பாக்குறீங்க? என்ன கோயில்? காலவர்த்தம். வெள்ளிக்கு நகாஸ் போட தெரியுமா? நகாஸ் போட தெரியுமா? பித்தளைய புதுசாக்க தெரியுமா? முலாம் பூச தெரியுமா? உள்ள ஈயம் பூச தெரியுமா? அது கூட தெரியும். அப்படியா? தப்பு இல்லையா? அது இன்னொரு காலம் இருக்குவா. இப்ப ரொம்ப கடன்பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தொழிலை வந்து மாற்றிக்கிடவா அல்லது இதே தொழிலுக்கு ஒன்றும் ஆர்டர் வரலையேங்கிற வேதனை வேற நிறைய இருக்கு. ஒருவரால மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கீங்க. அந்த தடை உத்தரவுல மீறி உங்களுக்கு தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா? கடனை தீர்த்து தாரேன், வர வச்சு தாரேன். ஆமா ஆமா, அந்த பணம் வர்றதுக்கு 3 மாதம் டைம் இருக்கு மகனே. நான் வாங்கி தாரேன், சந்தோஷமா. கர்மதாமி, ஆமா யாருக்கு?
அப்படியா? சரி, கரெக்ட். மதுரை மாநகர் எல்லை ஒரு நிலம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? என்னப்பா நிலம்? விளைநிலமா? கால் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து அக்கா கால் அந்த ரங்கமும் யாவும் அந்த ரங்கன் அறிவான். முன்னோர்கள் நியமிக்கப்பட்ட இடத்தில் உன்னுடைய பங்கீடு இருக்கு. அந்த பங்கை 3 பேர் இப்பொழுது சேர்ந்து உனக்கு வில்லங்கம் பண்ணி வேதனையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்து பக்கத்துல போனாலே கை அல்லது கால் பாதிக்கப்படுது. இந்த நிலைகளுக்கு காரணம் செய்வன விவன கோளாறு. இப்ப அது நீதிமன்றமா, போலீஸ் ஸ்டேஷனா அல்லது பஞ்சாயத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியில நடந்துகிட்டு இருக்கு. 10 பணத்தை கொடுத்தா நிலம் வந்துடும், இந்த வாங்கி தரேன். என்ன சொல்லி 4 இடத்தை வித்து தரேன், போ பார்சல் வாங்கிக்கா, கமித்திரை வாங்கிக்கா. ஆட்டி கர்மதாமிக்கு கடலூர் 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 நிக்கலாம். தான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையில் மன அமைதி குறைவு இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம். என்னப்பா பிரச்சனை? ஒரு தடவை காலம் சொன்னான். உன் பிள்ளையுடைய மரத்தை பார்த்தேன். உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த கல்யாணம் நடந்தாச்சுன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமாயிடும். ஆனா அந்த மரத்துக்குள்ள ஒரு விஷம் கலந்துருக்கு. அந்த விஷத்தை எடுத்து வெளியே போட்டா தான் அது சுபிட்சமாகும். அப்படி இல்லைன்னா குடும்ப மான மரியாதை கெட்டு போயிருக்கு. அதனால அவன் மரத்தை எனக்கு திருத்தித்தானு நீ கேட்க வந்திருக்க. காரணம் வெட்டியாக்கி தரேன், மரத்தை மாத்தி தரேன்பா. ஒன்று சேர்ந்து எல்லாம் வெட்டியாகி கருதாமிக்கு அதே கடலூர் பகுதி. ஆமா, தன்னுடைய வீடு வாசல என் கணவர் வீட்டார்கள் குழப்பம் பண்ணுகிறார்கள் கேட்க யாரு? கணவன் வீட்டார்கள். நல்ல கவனமா கேட்கணும். கணவன் வீட்டை சார்ந்தவர்கள் குழப்பம் பண்ணுகிறார்கள். யார் மாதிரி? நீந்தானா? சொந்த வீட்டுக்காரங்க எங்கமா இருக்காங்க? அவங்க கூட பிறந்தவங்களா? எப்படி பிள்ளைங்க? மச்சா மக்க. கணவன் வீட்டை சார்ந்தவர்கள் குழப்பம் பண்ணுகிறார்கள் கேட்டிருக்கிறேன். யார் அது உனக்கு குழப்பம் பண்றது? உன் பிள்ளைங்களா? கால் விட்டுருவான். அப்ப நீ வேறு உன் பிள்ளைகள் வேறு வெளியே இருக்கிறீங்களா? பிரிஞ்சு இருக்கிறியாமா நீ? அப்படி சொல்லி என் பிள்ளை இன்னொரு காலம் விவரம் கிடைக்கும். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு கற்பனையான ஒரு பணியில குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஆனா அந்த கற்பனைக்கு காரணம் தேவையில்லாத பேச்சும் தேவையில்லாத பழக்கமும் தான் காரணம். ஆனா அந்த நிலைமையில இருந்து விடுதலையாகி பிள்ளைகளை ஒன்று சேர்த்து உன்னை குடும்பத்துல சேர்த்து வச்சா போதுமா? காரணம் என் செல்லம். வரலாம். சபையில சரின்னு சொன்னாலும் அங்க நடக்கிற சம்பவத்துல நான் ஒன்னா போனா என் உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமா கருப்பு சாமி அப்படிங்கிற பயம் உன் உள்மனத்துக்குள்ள வேதனைப்படுத்தும்.
உனக்கு ஆபத்துல அவன் காப்பாத்தி தரேன், மரத்தார ஏற்க வைக்க போயிட்டு வா, நான் துணையா இருக்கேன். இந்த பணம் காசு நான் தந்துட்டேன், ஏன் கவலைப்படுறேன்? ஓ கர்மசாமிக்கு அதே கடலூர் பகுதி பல காலங்களுக்கு முன்னால ஒரு வழக்கு பதிவாயிருக்கு, அது இன்னும் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு குழம்புறாங்க. என்னப்பா வழக்கு? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பாத்தியா? வரலாம் 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 வரலாம். உன்னுடைய கேஸ போய் பார்த்தேன், தேவையில்லாம உன்னை ஏமாத்துறதும் இல்லாம இப்ப உன்னை அடிதடி போன்ற விஷயத்திலையும் மாட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்களை இருப்பிடத்தை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு 7 பேர் திட்டம் போட்டு சமுதாயத்தை அவங்க பக்கத்திலே திருப்பி வச்சிருக்காங்க. மருத்துவமா கால் நிறுத்துவா. இந்தா உன் பக்கத்துல நியாயத்தை தாரேன், உன்னுடைய இழந்த பணத்தையும் மீட்டி தாரேன், அந்த வழக்கையும் ஜெயிச்சு தாரேன். ஊர் முன்பக்கம் திரும்பும், வருக. வெற்றியாருக்கும் உண்மை உன்பக்கம் நிலைக்கும். வாழ்க செல்வங்களே வாழ்க. கடலூர் எல்லை நெய்வேலி யாருமா? நெய்வேலி. நெய்வேலி எத்தனாவது பிளாக்கு? என்ன புரியல? மந்தாரக்குப்பம் நெய்வேலிக்கு முன்னாலே இருக்கு. சரினா? நீங்க பிளாக்குக்கு உள்ள போகல. என்ன 1 2 3 4 உங்க ஊர்ல இருந்து பார்த்தா அப்படியே உயர்ந்த நிலக்கரி மிஷின் எல்லாம் தெரியும். என்ன 3 மிஷின் தெரியுதா? 1 2 3 மலை போல மண்ணெல்லாம் குமிஞ்சு கிடக்கு. கால் விழுத்துவா, கால் விழுத்துவா, கால் விழுத்துவா. என்ன வேணும்? இது யாரு? என்ன ஆச்சு? சரி கல்யாணம் முடிக்காண்டமா? பக்கத்துல வா, நான் முடிச்சு வைக்க. உன் பேர் என்னம்மா? நூலுக்கு தள்ளிவா. கருப்புசாமி கொஞ்சம் கண்டம் கொடுங்க, உங்க வாழ்க்கையை நான் கொஞ்சம் சித்தரிக்கட்டும். அப்பா இந்த ஜனவரி மாதம் இவளுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், அதுக்கு பிறகு இவளுக்கு கல்யாணமும் நடக்கும், ஜெயிச்சு தாரேன், பணமும் கிடைக்கும், அதெல்லாம் மாறிடும். தைரியமா இந்தா ஜெயிச்சு தாரேன். அமெரிக்கன் கனடா, அமெரிக்கன் கனடா, அமெரிக்கன் கனடா. நீ கேரளான்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்க, நான் கனடான்னு சொல்லுறேன். நல்ல கனடா. தாயும் மகனும் கால் விட்டு வரலாம். நீங்க அமெரிக்காவா? சிவாய நம ஓம், சிவாய நம ஓம். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய குடும்ப வழியை சார்ந்தவர்கள் 2 குடும்பத்தினுடைய இல்லற வாழ்க்கை பிரிந்திருக்க வேண்டும் என்று சில சூழ்நிலைகளை செய்து பாவங்களை செய்தார்கள். எத்தனை தலைமுறைக்கு முன்னால? 4 தலைமுறைக்கு முன்னால். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 4 6 24, 270 ஆண்டுகளுக்கு பக்கத்துல ஆயிடுச்சு. 270 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னராட்சி காலங்களாக இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்தது. அந்தனுடைய விதியில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ள ஆன்மாக்கள் தான் நீ, உன் கணவன், இந்த மகன், அந்த மகன், 4 பேரும் பிறந்தீர்கள். இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலே கணவன் உன்னை பிரிந்தான், இவன் மனைவி வீரை பிரிந்தார், மகளோ தன் கணவனை பிரிந்தார். ஆக எல்லாருமே பிரிந்து நிற்கக்கூடிய சாபமான ஒரு நிலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் போதாது என்று உழைத்த செல்வங்கள் பணங்களெல்லாம் ஒரு இடத்தில் தேங்கி கைவந்து சேராத வேதனையை இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கூட எதிர்பாராமல் தன்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் எதுவும் பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு சில சந்தேகமும்
மனவேதனையும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அதெல்லாம் போக இவனுடைய மனநிலை தெய்வீகமா இருக்கா அல்லது மன சிதைவில் இருக்கா என்ற சந்தேகத்தை வைத்து தெளிவடைய முடியவில்லையே என்ற ஒரு தாகம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. காலம் வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? அன்பே பா. உன் உடல்ல இருக்கக்கூடிய நோயை தீர்க்கணுமா? கண்ண முடுறா பாக்குறேன். குண்டலினியை உன்னுடைய விசுத்தி வரை கொண்டு வர முடிகிறது. இங்க வர கொண்டு வந்துருத. ஆனா ராஜயோகத்துக்கு சகந்திரார்த்தியும் ஆக்கியையும் மனதை கொண்டு வந்த அளவுக்கு குண்டலினியை கொண்டு வர முடியவில்லை. புரியுதா? உண்மையா இல்லையா? அதனால ராஜயோகத்தில் நீ வெற்றி அடைவார். ராஜயோகத்தில் வெற்றி அடைவார். சில பேர்களுக்கு தியானம் ஞானம் யோகத்தை கற்பிக்கின்ற ஆசானாவாய். காரணம் சொன்னான். சகந்திரார வரை குண்டலினி சக்தி ஏறிவிட்டால் அதை மீண்டும் கீழ் நோக்கி தாக்க தெரியும். ஞானத்தையும் யோகத்தையும் உனக்கு போதிக்கிறேன். அருளடைவாய். வாழ்க செல்வி. உனக்கு என்ன மகளே வேணும்? கண்ண முடிக்கா. இந்த உன்னுடைய ஆயுள் காலம் வரை இந்த முதுகெலும்பும் சம்பும் உனக்கு பாதிக்காது. சாதாரண ட்ரீட்மெண்ட்ல குணமாகி சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சுட்டாங்க. வெற்றி. இந்த இழந்த செல்வங்களை பெறுவீர்கள் மக்களே. வாழ்க. வற்றாத செல்வமே வாழ்க வாழ்க. அதே கேனடா காணும். கைவிடா தம்பி பாட்டிக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க மகளே. வந்து உட்காரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? உடல்நிலையை சரியாக்கி தரணும். வேற என்ன பண்ணணும்? நீ உட்காரலாம். முடியாதா? உன்னுடைய பிசினஸ் போய் பார்த்தேன். நீ இருக்கிற நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தொடர்புடைய சில நண்பர்களா இந்த பிசினஸ்ல கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரங்கள் வந்து. ஆனா எதிர்பார்க்காம கொஞ்சம் சில அமௌண்ட்டுகள்லாம் அதுல இப்ப லாக் ஆகி அதை ரிலீவ் பண்ண முடியாத ஒரு மனக்குழப்பம் கொஞ்சம் உள்ளத்துல இருக்கு. அந்த பணமும் ரிலீவ் ஆகணும். எடுத்த பிசினஸையும் சக்சஸ் ஆகும். அதுக்கு சட்டங்களுக்கு உட்பட்டு உதவியோடு செய்யக்கூடிய நிலைமைய எனக்கு தந்து சட்ட துணை வேண்டும்னு கேட்க. உண்மையா இல்லையா? கொஞ்சம் கடன் முடிக்கா அசத்து போனோம். இந்தாப்பா பல கோடிகள் உனக்கு பிசினஸ்ல கிடைக்கும். ஜெயிச்சு தாரேன், வெற்றி ஆகிட்டாரேன். வேற என்ன வேணும்ப்பா? மனைவியுடைய கண்ணமுடலாம். ஓ, அவருடைய பிளட்ல ஈர்த்துணையா கம்ப்ளைண்ட் இருக்கு. புரியுதா? அதை உடனடியாக தீர்த்து வெற்றியாக்கிட்டாரு. நல்லா ஜெயிச்சுக்கலாம். அடுத்தது பின்னே பேசலாம். கர்மசாமிக்கு அரோகரம். வாழ்க. வற்றாத செல்வமே வாழ்க வாழ்க. அந்த ஓடி செல்வமும் ஆனந்தமும் பற்றி என்னாலும் சேர்ந்து இருக்கிறார். சர்வ மாங்கல்ய பாக்கியத்தோடு சரணமையப்பா. கம்பம் அண்ணாச்சிக்கு கம்பம். கம்பமா? விளைநிலம் விவசாயத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? குழந்தை பாக்கியத்துக்குரிய சக்திய உன் பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. விவசாயத்துல போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டு கண்கோளாறு ஏற்பட்டது. சோலையா வளர்ச்சி அடையும், ஆனா மேனி இல்லை. அதனால வளர்ச்சிக்கு தகுந்த மேனியமும் கொடுத்து அற்புதமான விவசாயத்தை பெருக்கி தந்தா போதுங்களா? இந்தாப்பா இந்த விபூதியை மந்திரிச்சு தானே கொண்டு போய் போடு. கண்ண முடியும்.
மகனே, ஏலக்காய் குண்டக்காய் மண்டக்கான்னு விளையும், ஊரெங்கும் மணக்கும், வெற்றி அடைவார். கண்ண முடிக்கா இனி வலிக்காது, துயரவில்லை. அதே கம்பம் கால் ஒன்று வரலாம். என்னென்ன வேணும் உங்களுக்கு? நான் சொன்னா வருத்தப்படுவீங்களா? உன் மகளுடைய பிடிவாதம் அதுக்கு ஒரு காரணம் தான். அந்த பொம்பளை பெரியவனுடைய வார்த்தைகளை கண்டுக்கிடாம இருந்து சொல்லி புரிதுன்னு சொல்லியும் கூட இவன் கொஞ்சம் கேட்கல. அதையே மனதில் வச்சுக்கிட்டு பிரச்சனையை உருவாக்குதான். இப்ப ரெண்டு பேருக்கும் குழப்பம் இல்லாம நல்லா வாழ விட்டுருந்தா போதுங்களா? போதும். கால் விட்டுவா, கால் விட்டு ஜெயிச்சிருவோம். சம்சாரத்தை பத்தி அடுத்த முறையில பேசுவோம். இப்ப பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை தேடுவோம். என்னப்பா அவனு சொல்ல மாட்டேங்க? கர்மசாமிக்கு அரோகரா, கர்மசாமிக்கு அரோகரா. அப்பா, இனிமேல் அவள் அமைதியாக அங்கு வாழ்வாள். பக்கத்துல வரலாம். கர்மசாமிக்கு அரோகரா. தேனி தேனி அம்மா, உனக்கு உன்னை கம்பத்துக்கு வந்துருந்த ஏன் இந்த துன்பத்துக்கு வந்துருக்கீங்க? நீ சரி இருக்கு. சரி, கால் வந்துவா. தேனியாப்பா, தேனியில எந்த இடம்? தேனிக்கு முன்னால 6 கிலோமீட்டருக்கு முன்னால நிக்கிறேன். அருமையா வந்துருக்கேன். அம்மா இருக்கோ? இன்னொரு நாள் விட்டுவா. ஜெய் ஜெகதம்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இறந்து போன ஆன்மாக்கள் ஒரு தெய்வமா இருக்கு வீட்டுக்கு. அந்த தெய்வத்தை வணங்கி உன்னுடைய மனது ஒரு காலத்துல நிம்மதி அடைந்து கொண்டு இப்பொழுது பிள்ளைகளை பத்தி என்ன மன வருத்தம் உனக்கு? சரி பண்ணி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா. ஓம் உன் சொல்லுப்படி எல்லோரும் ஆடுவார்கள். வெற்றி உண்டு. கடனை தீர்த்து தார, செல்வத்தை பெருக்கி தார. வேற என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு போய் கொடு, உடனே சரியாகும். தேனியாக்கா கையில போட்டா ஆப்பாக்கா. அட்டா 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 அட்டா. ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? உன் மகனை நல்லாக்கி தரேன். அவன் பாக்குற தொழிலையும் செம்மையாக்கி தரேன். தேவையில்லாம வேலை பார்க்கிற இடத்துல வம்பெடுத்துக்கிட்டாரே தான் அவன். அவன் மண்டைய திருத்தி தாரேன். கையில அருவாளோடையதான் முட்டாப்பை அவன். பக்கத்துல வாங்க, ஜெயிக்கிறேன். தோட்டத்தை குண்ட கம்மடக்கான விளைய வைக்க அவன் மனத்தையும் மாத்துறேன். போ. கடமலை குண்டு காணா விளக்கு என்று சொல்வார். அப்படித்தானே? கடமலை குண்டு. இங்க இருந்து கட்டமனூர் வழியில நேர போனா மயிலாடும்பாறைக்கு முன்னால இருக்கு கடமலை குண்டு. சரிதானா? கடமலை குண்டு கடமை. அந்த வண்டி பழைய காலத்துக்கு பார்த்து போகும்போது சத்த கடமலை குண்டு கடமலை குண்டு கடமலை குண்டு கடமலை. என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ண முருகர் உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேங்க. நானும் ஒரு பக்கத்துல கர்மசாதித்தான் இருப்பேன். இருக்கா? இருக்கு. அந்த எல்லையில ஏற்கனவே வாக்கு சொல்லக்கூடிய ஸ்தானம் 2, 3 இருக்கு. ஆனாலும் நீ நம்பிக்கையோடு என்னைய பார்க்க வந்த. 3 ஆண்டு காலங்களாக கடன்களால் வேதனைப்பட்டு உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டு வீடு மாறுவோமா வேண்டாமாங்கிற குழப்ப நிலைகளை அடைந்து என்னை பார்க்க வந்தீர்கள்.
இந்தாப்பா உன் கடனை தீர்த்து தாரேன். தை மாதத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் கிடைக்கும்டா. கடனை தீர்த்து தாரேன். நீ பாக்குற தொழிலுக்கு பங்கப்படாம வாழ வாங்கி தாரேன். ஒருத்த வாரா பாரு, அவன் மூலமா அந்த சொத்து முடியும். அசத்து பக்கத்துல வா, நீ எங்க தள்ளிடுடா. காதல் கண்ண முடித்தா தலை மட்டும் ஏதோ பாரமா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏதோ ஒரு சக்தி தன்னை அமுக்குவது போன்ற ஒரு காரணம் இருக்கு. அதால சாமி ஒரு மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் தோன்றுது. இல்ல எல்லாம் மாறி போயிடும். பௌர்ணமிக்கு வந்து சேர ஓ அது வேணுமா இல்லங்க கர்மதாமிக்கு முதுகுளத்தூர் முதுகுளத்தூர் ராம்நாட்டு பகுதி முதுகுளத்தூர். யாராவது இருக்கியா வாங்க. ராம்நாட்டு பகுதி நில்லுப்பா நில்லுப்பா நில்லுப்பா. ராம்நாட்டு பகுதி வீட்டுல ஒரு நோயாளியை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்கு தோணல? காரணம் சொல்லலாம். உட்காரலாம். என்ன போல ஒரு சில இடங்கள்ல போய் கேட்டு தெளிவாகல. நீங்க போன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கா. அதனால கருப்புசாமி இங்க வரக்கூடிய வாக்க உண்மையாக எடுத்துக்கலாமா, சரியாக நடக்குமா, இதுக்கு என்ன காரணம்ங்கிறத சொன்னாதான் எனக்கு நம்பிக்கை கிடைக்கும்ங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையாடா? காரணம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வீடு இடம் சம்பந்தமான போராட்டங்களும் குழப்பங்களும் குடும்பங்கள்ல நடந்தது. அந்த போலீஸ் சம்பந்தமான விசாரணை குழப்பங்களும் நடந்தது. அதற்கு பிறகு எதிர்பாராத வட்டத்தில் உன் தந்தைக்கு தள்ளாட்டமும் தடுமாற்றம் ஏற்பட்டு தட்டடியாக படுத்து விட்டாரா தம்பி? இதுதான் இல்லையா? குட்டி பேர போய் சொல்லணும்ப்பா. இப்ப உன் தந்தையை நான் எழுப்பி நடக்க வைக்கணும். ஒரு பக்கத்து இடுப்பு கால் போன்ற வழிகள் பாதிக்கப்பட்டது இல்லையா? அது எப்படி திராக்கியம் ஆயிருமா, சரியாயிருமா, ஆபரேஷன்ல குணமாகுமா, எப்படி குணமாகுங்கிற விளக்கமே தெரியலையே. குணமாக்கி தரணும்னு ஒன்றுடைய கேள்வி. இந்த கரியை கொண்டு உன் தகப்பன் தலை பக்கத்துல வை. பக்கத்துல மெல்ல மெல்ல உயிர் சக்தி பெருகி எழுவா. 3 முறை என்னைய பார்க்கவா. முழு பணம் நான் தாரேன். காசு பணத்தோடு வாங்க. அடுத்து பேசு. முதல்ல உயிரை காப்பாற்றுவா. கல்யாண விஷயமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு காரணம் சொல்லலாம். யாருக்குப்பா கல்யாணம்? பக்கத்துல வரலாம். கல்யாணத்துக்கு பெண்ணு வந்தாச்சா? கண்ண முடியும். முதல்ல சொந்தம் வராது, புரியுதா? இன்னையில இருந்து 6வது மாதத்துல கல்யாணத்துக்கு பெண் இதுதான் நிர்ணயிச்சு தாரேன். கல்யாணத்தை நடத்தி தாரேன்.
சென்னை மாங்காடு. சென்னை உடல் ஆரோக்கியத்தை கேட்க வந்தது யாரு? கால் வா. உடம்புல ரத்தம் சம்பந்தமான குறைகள் இருக்கு. குளிர்ந்த காற்று பேன் காற்று பட்டாலே நடுக்கம் தோன்றும். உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்ற பயத்திலே வந்திருக்கிறாய். முந்தி பிச்சை தந்தேன், பிழைத்துக் கொள்வார். கவலைப்படாத, வெற்றி உண்டு. அந்த ஏமாற்றத்தை விடுதலையாக்கி உன் படத்தை வாங்கிட்டாரு. ஜெயிச்சுதான். அதே சென்னை மாநகர் மகன் ஒருவருடைய வேதனையா என் மனம் புண்படுதல் கேட்டு வந்தது யாரு? வா. மாமா, உன் மகன் எங்க இருக்கான்? அவனுடைய மனதை போய் ஆராய்ந்து பார்த்தேன். ஒருத்தர் சொல் கேட்டு உன்னை துரத்தி இருக்கிறார். அவன் வயத்துக்குள்ள மருந்து கிடக்கு என்பது உண்மை. அதை மாற்றி உன்னை ஏற்றுக்கிட வச்சா போதுங்களா? இந்த ஜெயிச்சு தரேன், ஒற்றுமையாக்கி தரேன். கிடைக்கும் 6 மாத டைம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சிவகங்கை 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 ஒண்ணுமே பேசக்கூடாது. ஆட்டோமேட்டிக் வந்து எப்படி வாங்குறது? அறிவுனாம பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? என்னமா பிள்ளை என்ன செய்யலாம்? கால் வா. உன் மருமகளுடைய மனநிலைகள் தான் சரியில்லை. மகனுடைய பிடிவாதத்துக்கு அவள் இணங்கவில்லை. சீர்திருத்தி தந்தா போதுங்களா? பக்கத்துல வா, இன்னும் பக்கத்துல வா. ரெண்டோருடைய மனதையும் சரியாக்கி தரேன். உன் உடல்நிலை வரக்கூடிய மார்கழி 26 சீராகும். சென்று வரலாம். அதே சிவகங்கை எல்லை என்னுடைய நிலம் சொத்து சம்பந்தமான மனவேதனை தீர வேண்டும் கேட்டு வந்தது யாரு? கால் வா. உன்னுடைய நிலத்தை போய் பார்த்தேன். அது வழக்குல தீருமா அல்லது செம்மையா வருமாங்கிற நிலைமை உனக்கு. என் சக்தியால் உனக்கு வந்து சேரும். குழப்பமில்லை, ஓடிப்போ. கர்பசாமி புதுக்கோட்டை 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 அண்ணன் தம்பி 4 பேரு, அண்ணன் தம்பி 4 பேரு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாலே இணைந்து கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் 4 கால் மண்டபத்தை போல் நாங்கள் வந்த சொந்தமடா ரோஜாவின் இதழை போல். எத்தனை வருப்பா அண்ணன் தம்பி? 4 பேர். காரணம் அந்த காலத்துல சொன்னா, எந்த காலத்துல சொன்னா, அந்த காலத்துல சொன்னா அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருந்தாலும் வீட்டுக்கு வரக்கூடிய உங்களை சரிடா குடும்பம் பிரிஞ்சு போயிருந்தா அப்படி பார்க்க போகும்பொழுது உன் மனைவி ஒன்னுல இருந்து பிரிஞ்சு இருப்பான். மனப்பிரிவு அவளுடைய செய்கையால் உள்ளுக்குள்ளே செய்வனை வைவனை கோளாறுகள் தோன்றி
குடும்ப இப்ப சீர்குலைஞ்சு நிலபுலன்கள்லாம் வேதனைப்பட்டு. அதே மாதிரி அங்க அடையாளத்தில் முட்டையும் தகடும் மையும் தடவிய பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளே உண்டு. இந்த செய்வன கோளாறை நீக்கி குடும்பத்தை ஒத்துமையாக்கி உங்களுடைய நிலப்பரப்பு பிரச்சனையை தீர்த்து தந்தா போதுங்களா? பக்கத்துல வாங்கப்பா, எல்லாத்தையும் ஒத்துமையாக்கி தார, ஜெயிச்சு தார. காசு பணத்துக்கு கண்ணீர் விடாம காப்பாங்க. தூத்துக்குடி புதுக்கோட்டை கொண்டைமான் புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை. மகனே அருகினில் இருப்பாயடா. என்னடா வேணும் உனக்கு? இந்தா கண்ணை முழுக்கா கொஞ்சம் மனதை கொஞ்சம் என்னைய மட்டும் நினைச்சுக்கானா மகனே. மீனத்துக்கு தனி வருவதரை கொஞ்சம் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். வீண் குழப்பம் உனக்கு தேவையில்லை. என் துணையால் ஜனவசியம் பெருகும். உன் வாக்கு பரிதமாகும். வெற்றி அடைவாய். கடனெல்லாம் தீர்த்துட்டா செல்வம். மகாலட்சுமியா என் மகன் கர்மதாமிக்கு சிவகாசி சிவகாசி அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையில் சிவகாசி ஆனந்திருக்கே. சிவகாசி 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 ஆம்பளை பையன் எங்க இருக்கான்? உனக்கு ஆம்பளை பையன் இருக்கானா? கால் நிறுத்துவா தம்பி. உனக்கு சிவகாசியா பக்கத்து ஊரா? பத்தியா எப்படி இருக்கு? பாட்டத்தூரா? உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன். அடிக்கடி வம்பு வராட்டம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். அவன் மனத்தை திருத்தி தெளிவாக்கி தந்தா போதுங்களா? அந்த மருமகளையும் செம்மையாக்கித்தானே, உன் மகனையும் நல்ல வாழ வச்சுட்டானே. பாசத்தை வாழ வச்சிருவோம், சண்டை இல்லாம இருக்க வச்சிருவோம். நல்லா இரு மகளே. காலை விட்டு வாப்பா. இன்னும் 15 வாரமா? எப்ப விட வரலாம். உன் சொந்த கோயில் என்னம்மா அவனுக்கு சொல்ல மாட்டேங்க. சர்வதாமிக்கு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி என்னப்பா செய்யணும்? அதனால்தான் சொன்னேன், பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலை விட்டு இடமாற்றமான வேற தொழில் நடக்கு. ஆமா, மீண்டும் அதே தொழிலை உனக்கு உருவாக்கித்தானே. அதுக்கு 3 மாத கால அவகாசம். பொறுமையாக வெற்றியாக்கித்தானே. உடம்புல இருக்க பிரச்சனையை தீர்க்கிறேன். வரக்கூடிய புதன்கிழமை என்னை வந்து பார். கர்மதாமிக்கு செங்கோட்டை 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 பாபு கோயில் எனக்கு பயமா. நீ பார்க்கிற வேலையில ஒரு சின்ன குழப்பம். அதை தீர்க்க முடியுமா முடியாதான்னு உனக்கு ஒரு சந்தேகம். அந்த டைம் வந்தாச்சு, அவ மாறி போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒண்ணு அந்த போஸ்டிங்ல போட்டு விட்டுருந்தேன். இவளுக்கு என்ன செய்யணும்? படிப்பை உருவாக்கி தரேன், கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டு தரேன். நல்லா வீட்டை அடுத்த வாரம் பேசுவோம். வீட்டை